இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை எப்படி 120 நாளில் நம்ம அச்சீவ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோனுங்க. இது வந்து நான் ஏதோ ஒரு ChatGPT பார்த்தோ இல்லை 4 வீடியோ பார்த்துட்டோ உங்களுக்கு நான் சொல்ல வரலைங்க. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஐ வாக் மை டாக்குங்க. அதாவது இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும். நான் வந்து ஒரு 10 சேனலை வந்து என்னுடைய கைப்பட ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் அந்த 4000 ஹவர்ஸ் வரைக்கும் நான் வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க. இவங்க சேனல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ உதாரணமாக ஃப்ரெஞ்ச் தமிழ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு சேனல் வந்து ஒரு 30-35 வீடியோ போட்டிருப்பாங்க. 3000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. 4000 கிட்ட வரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்கீதா மியூசிக் ஜோன் 30 வீடியோவில் வந்து 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. எக்ஸாக்டாக 30னா 33 இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஜீசஸ் மோட்டிவேஷன் தமிழ்னு சொல்லிட்டு 30 வீடியோ தான் 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி லிஸ்ட்டு போயிட்டே இருக்குங்க. இவங்க எப்படி மானிட்டைஸ் பண்ணாங்க 120 நாளில் 120 நாளைக்குள்ளேயே அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல் ஆரம்பிக்கணுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ரோக்ராமை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்க. இந்த பிளானில் வந்து ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸுன்றது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இப்போ ஒரு இப்படி பண்ணுவாங்க இல்லையா, அது பேர் தெரியல, ரூபிக்ஸ் கியூபா, எனக்கு சரியாக தெரியல. அதில் நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு மிஸ்டேக் விட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அந்த ஷேப் நல்லா இருக்காது இல்லையா? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்காது இல்லையா? அது மாதிரி தாங்க இதுவும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது ஏன் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், என்னுடைய கோச்சிங் வந்த இந்த ஃப்ரெஞ்சு தமிழ் ஸ்கூல், அவங்களுடைய நேம் வந்து ஜுலோகினி. வரும்போது அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்கலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கோச்சிங்க்கோ இல்லை ஒரு கோர்ஸுக்கோ அவங்களால ஆள் சேர்த்துக்க முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். முதல்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, யூடியூப்பில் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கரெக்டுங்களா? முதல்ல இப்படி வர்றாங்க. நம்ம இந்த பிளானை நான் கொடுக்குறேன், 4 மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா அந்த மானிட்டைசேஷனை தவிர இவங்க வந்து $400, $600, $800 இப்படி ஒரு கிளைண்ட்டுக்கிட்டையுமே இவங்க வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் போடுறேன். அவங்க நிறையா ஷேர் பண்ணாங்க என்கிட்ட, எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்ட முடியாது. ஒன்று நான் போடுறேன், பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு $400 யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிற ஒரு நார்மலான ஒரு ஆளால் நினச்சி பார்க்க முடியுமா? கனவு காண முடியுமா? நீங்கள் வந்து நான் சொல்கிறதோட உடன்படுறீங்க அப்படின்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது, இந்த பிளானில் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல் ஆரம்பிக்கிறது தான். இல்லைனா அந்த நான் சொல்கிற எந்த டிப்ஸுமே உங்களுக்கு வந்து பயன் தராதுங்க. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஓரியன்டான சேனலை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வீடியோ எப்பயுமே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அதாவது வீடியோ பண்ணிவிட்டு டைட்டிலோ தம்ப்நெயிலோ அப்படி தானே வைக்கிறீங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. நம்ம வந்து க்ரியேட்டராக யோசிக்கக்கூடாது. நான் ஒன்று கொடுக்குறேன், நீ பாரு அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. வியூவர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கணுங்க. இப்போ நான் ஒரு 4 நாளாக கம்யூனிட்டி போஸ்ட் எழுதலைங்க. சிலர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், ஒரு 15லேருந்து 20 பேர் என்னங்க ஆளை காணோம் அப்படின்னு வந்து கேட்டாங்க. என் சேனலில் வந்து 16,000 சில்லற சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லோரும் என்னை கேட்டுட்டாங்களா? கிடையாது. ஏன்னா வியூவர்ஸ் வந்து அவங்களுக்காகத்தான் பார்க்குறாங்களே தவிர எனக்கு என்ன ஆனாலும் அவங்க கவலைப்பட போகிறது கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் உங்களை போய் கவலைப்படவும் மாட்டேன். அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வீடியோ அவங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு முன்னால் அந்த ஹோம் ஃபீடில் வருதுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அதாவது
ஒரு கிளிக் த்ரூ ரேட்டுன்றது 100 பேரில் 10% கிளிக் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய வீடியோ இருக்கும், பக்கத்தில் வந்து ஒரு கிளாமரஸ் சாங் இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஆக்டரோட இன்டர்வியூ இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அதை தாண்டி உங்கள் வீடியோ கிளிக் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அப்போ வீடியோடைய டைட்டிலும் தம்ப்நெயிலும் முதல்ல முடிவு பண்ணுங்கள், அப்புறமா வீடியோ ஷூட் பண்ணுங்கள். ஓகே, இது நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பையும் நீங்கள் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, உள்ள ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் ஒழுங்காக பேச தெரியலங்க. அதை பற்றி ஸ்டோரி டெல்லிங் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்டோரி டெல்லிங் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம், அதாவது வீடியோவை விட டைட்டில் தம்ப்நெயில் முக்கியம், கண்டென்ட்டை விட ஸ்டார்டிங்கில் பேசக்கூடிய அந்த ஹூக்குன்றது முக்கியம். ஹூக் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த ஹூக்குக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அது வந்து என்னென்னா கன்ஃபர்மேஷன் அல்லது கிளிக் கன்ஃபர்மேஷன் நம்ம வச்சுக்கலாம். அதாவது நான் சரியான வீடியோவை தாண்டா நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னு அவங்க ஃபீல் பண்ணணுங்க. அந்த லெவலில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பேசணும். இப்போ என்னுடைய வீடியோவை நீங்கள் ஓட்டிட்டு முன்னாடி போய் பாருங்கள், நான் எப்படி பேசியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு பிளான் கொடுக்க போகிறேன்னு நான் டைட்டிலில் சொல்லியிருந்தேன்ல, அதை நான் கரெக்டாக நான் இங்கே சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு தோணும், நம்ம கரெக்டான வீடியோ தான் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்படி நீங்கள் வீடியோ போடுறீங்க, வீடியோ போட்டுட்டு ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, 99% வந்து பண்ணுறீங்க. நான் சொன்னால் கூட என்னுடைய கிளைண்ட்ஸ் கூட இதை பண்ணுறாங்க. அது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதில் வந்து 60 பேர் பார்த்துட்டோன்னே ஒரு புலகாங்கீதம் அடைகிறது, இல்லை குரூப்பில் போய் ஷேர் பண்ணுறது. இது பண்ணாதீங்க. இது நான் பல்வேறு விதமான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்லிட்டேன். ஆனால் ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்லணும். அதாவது கிளிக் த்ரூ ரேட்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஒரு வீடியோவுக்கு கிளிக் த்ரூ ரேட்டுன்னு இருக்குது. அதாவது உங்கள் வீடியோ வந்து எப்படி இன்னொரு ஆடியன்ஸ் கிட்ட போகும்னா, இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பண்ணுறீங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு சுரேஷ்னு ஒரு நபர் சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸாக அவர் வந்து பார்த்துருக்காரு அப்படின்னா, அவருடைய யூடியூப் ஹிஸ்ட்ரி என்னவாக இருக்கும்? சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸாக இருக்கும். இங்கே வந்து ஆடியன்ஸ் மேட்சிங்னு ஒன்று இருக்குங்க. உங்கள் வீடியோ கரெக்டாக போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸோடு மேட்ச் ஆகணும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து 10 வீடியோ ஆடியன்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி வீடியோ போடுறீங்க, 11வது வீடியோ மேக்ஸ் போட்டிங்கன்னா மிஸ் மேட்ச் ஆகுது இல்லையா? அப்போ நீங்கள் ஆடியன்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி வீடியோ போடணும். அதில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் கிளிக் த்ரூ ரேட். கிளிக் த்ரூ ரேட்னால், இங்கே பலர் வந்து யூடியூப் டிப்ஸ் போடுறவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தம்ப்நெயிலை கிளிக் பண்ணாதான் அது வந்து கிளிக் த்ரூ ரேட்டாக கணக்கீடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை அது கிடையாதுங்க. தம்ப்நெயில் அண்டு டைட்டில் ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் கிளிக் த்ரூ ரேட்டை வந்து டிசைட் பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னா வாட்ச் டியூரேஷன். 2 ஃபேக்டர் வந்து யூடியூப் முடிவு பண்ணும் இந்த வீடியோவை புஷ் பண்ணலாமா வேணாமான்னு. ஒன்று கிளிக் த்ரூ ரேட்டு, 2வது அந்த வீடியோவை எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படின்னு. இதில் மேஜிக்கல் நம்பர்னு ஒன்று கிடையாது. இவ்வளவு தான் கிளிக் த்ரூ ரேட் இருக்கணும். சில பேர் சொல்கிறாங்க 10% இருக்கும், 12% இருக்கணும்னு. அப்படி கிடையாதுங்க. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்களுக்கு 4% கிளிக் த்ரூ ரேட் இருந்தும் அந்த வீடியோ 45,000 வியூஸ் போச்சு. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அது ஒரு மேஜிக்கல் நம்பர் கிடையாது. அதே மாதிரி 1 மினிட் பார்த்தா கூட யூடியூப் வந்து என்ன முடிவு பண்ணுதுன்னா, நீ ஒரு வீடியோவை ஒரு ஆள் 1 மணி நேரம் பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் 1,00,000 பேருக்கு காமிக்கணும், 1,00,000 பேர் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேமரா பற்றி பேசுகிறீங்க, மொபைலில் எப்படி நம்ம நல்ல ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. இதுவே நீங்கள் 35mm லென்ஸ் அல்லது 60mm லென்ஸ், எனக்கு அந்த எம்எம்லாம் தெரியாது, ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் போட்டிங்கன்னா அது 1 hour வீடியோ போட்டிங்கனாலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ யூடியூப் வந்து வாட்ச் டியூரேஷனையும் பார்க்குது. இப்போ உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட்டுக்கும் வாட்ச் டியூரேஷனுக்கும்
எவ்வளவு இம்பார்ட்டன்ஸுன்றது புரியும். இப்போ நான் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிற மேட்ருக்கு நான் வரேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பரவாயில்லையே 10,000 சப்ஸ்கிரைபர்ஸு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்ம போய் அங்கே வச்சோம்னா அங்கேருந்து ஒரு 100 பேரை தேத்திடலாம் அப்படின்னு நீங்கள் போய் வைப்பீங்க. ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து இப்போ குழப்பமடையும். என்னென்னா, என்னையா கிளிக் த்ரூ ரேட்டே நம்ம கனெக்ட் பண்ண முடியல, இங்கே வந்து 0 கிளிக் த்ரூ ரேட் வருது, எங்கேருந்து இந்த கிளிக்லாம் வருது, அது கன்ஃபியூஸ் ஆகும். இன்ஸ்டாகிராம்லேருந்து டைரெக்டாக கிளிக் பண்ணுறாங்க. அதாவது நல்லா கவனிங்க, யூடியூப் ஃபீடில் வருது பார்த்தீங்களா, அது 100 பேருக்கு காட்டுங்க. என்னால் அனிமேஷன் போட முடியல, அனிமேஷன் போட்டால் கூட காமிச்சிருவேன். 100 பேருக்கு அது காட்டுது. 100 பேருக்கு காமிச்சு 10 பேர் அதை கிளிக் பண்ணாங்கன்னா 10% கிளிக் த்ரூ ரேட்டுன்னு உங்களுடைய டேஷ்போர்டில் காட்டும். இதுவே நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா டப்புன்னு கிளிக் பண்ணுவாங்க. அதால் கிளிக் த்ரூ ரேட்டை கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த வீடியோ ஏதோ ஒரு சஸ்பெக்டடான வீடியோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீடியோவை அது வந்து பிளாக் பண்ணும். ரெண்டாவது, உங்கள் சேனலே ஷேடோ பேன் ஆகலாம். ஷேடோ பேன் பற்றி நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த வாட்ச் டூரேஷன். இப்போ நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் போய் வைக்கிறீங்க, யூடியூப்க்கு தெரியும் யாரெல்லாம் சயின்ஸ் வீடியோ பார்க்குறாங்கன்னு. ஆனால் இன்ஸ்டாகிராமில் யார் சயின்ஸ் வீடியோ பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நீ அங்கே போய் வீடியோ போடும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, வீடியோவை நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றதுக்காக கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்க்காம வெளியே வந்துடுவாங்க. அப்போ கிளிக் த்ரூ ரேட்டும் அடி வாங்கும், இங்கே வந்து வீடியோ டியூரேஷனும் அடி வாங்கும். இது ரெண்டும் அடி வாங்குச்சுன்னா அந்த வீடியோ சஸ்பெக்டடான ஏதோ ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ புஷ் பண்ணவே பண்ணாது. ஸோ இது மாதிரியே ஸ்டேட்டஸ் வச்சு சேனலை கெடுத்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சேனலை டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா ஐ எம் ஸ்கேர்டு, எனக்கு பயமாக இருக்குன்றீங்க. அப்போ அதை வச்சுட்டே இன்னும் ஒரு 6 மாதம் வேஸ்ட் பண்ணுங்கள். அதைத்தான் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பிளான் கொடுத்துட்டேங்க. என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுற பிளானை கொடுத்துட்டேன். இதை நீங்களே பயன்படுத்தினாலும் ஓகே, இல்லை என்கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்ற ஒரு மேப் இருக்குது. நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க, கொஞ்சம் லேட் ஆகும், வேறு ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு மேப் இருக்குது. சீக்கிரமாக என்னால் உங்களுடைய சேனலுக்கு வந்து பண்ண வைக்க முடியும். இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த மெயிலடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து மினிமம் 4 மந்த்ஸுங்க. சில சேனல்ஸ்க்கு வந்து நான் 6 மந்த் கூட கோச் பண்ணுறேங்க. இந்த சேனலில் அதாவது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இதை தாண்டி நம்ம கூட இருந்து ஒரு கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணணும், உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் அப்படின்னா இந்த கோச்சிங் ப்ரோக்ராம் வாங்க. இதற்கு வந்தீங்க அப்படின்னா வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதுங்க. ஷார்ட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை லைவ் போட வேண்டிய அவசியம் இல்லை, டெய்லி வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வந்து மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணுவோம். அது போக இப்போ பாருங்கள், இந்த ஜிலோகினின்றவங்க வந்து மேக்புக் ப்ரோ வாங்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எதுக்குப்பா பண்ணுற அப்படின்னு சொல்கிறவர் இப்போ அவரே வீடியோ எடுத்து கொடுக்குறாரு, தம்ப்நெயில் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலேயே இந்த வாரம் நல்லா வீடியோ போட்டிருந்தீங்க பாருங்களேன், எவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க பிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு 10 சாரியில் ஆரம்பித்தவங்க. பெரிய டேபிள் வச்சுருப்பாங்க, 10 சாரி தான் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோமா நானே ஒரு தடவை டவுட் பண்ணேன். அதை வச்சு கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் வீடியோ போட்டோங்க. என்ன பண்ணால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய கோச்சிங் மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து இதை போய் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எதை பண்ணுறதுன்னா உங்களுக்கு வந்து சங்கடமாயிரும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், 3 டாஸ்க் கொடுத்து இந்த 3 டாஸ்க்கை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். கரெக்டாக அந்த 3 டாஸ்க்கை முடிச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஹியூமன் சைக்கலாஜிக்கல் லெவலில் ஒருத்தவங்களை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கணுன்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுங்க. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சேனல் பாருங்கள், எல்லா வீடியோஸும் செக் பண்ணுங்கள், அதை உங்களுடைய வீடியோஸில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் என்னுடைய கோச்சிங் வந்தீங்கன்னா வேறு வழி இல்லை, எனக்காக நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும், எனக்காக வீடியோ போட்டு தான் ஆகணும்.
ஆனால் இங்கே வந்து நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்டு. நான் உங்களை பார்க்க மாட்டேன், நீங்கள் நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க, அப்போ எப்படி பலன் கிடைக்கும் பாருங்கள். ஸோ இந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி பலனடைஞ்ச பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.